வணக்கம். யூனிட்டுக்கு சொல்கிறேன். கேசிஎஃப்சி, கேஎம், சிஆர் ராஜா பூரா வந்து ஆர்ஐ தாசில்தார் குடுகுடுப்புக்கார மாதிரி நீங்கள் உள்ளே போகணும். குடுகுடுப்புக்கார மாதிரி நேராக ஸ்ட்ரைட்டாக உள்ளே போருங்க ஐயா. உள்ளே பூந்துட்டு ஆதார் கார்டு எல்லாம் மட்டும் காட்டுங்க. இல்லை இதான் ஐயா எங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு காட்டுங்க. உடனே வெளில வந்துடாதீங்க. எல்லாம் லைவ் கேமராவெலாம் எல்லாம் பக்காவாக வச்சுங்கப்பா. ஆர்ஐ தாசில்தார்லாம் இது பண்ண போகும்போது இந்த வீடியோலாம் ஃபுல்லாக பிடிங்க. பணம் பூரா இருக்குது. பொதுப்பணித்துறை இதெல்லாம் போகும்போது இந்த கேசி வந்து என்ன பண்ணுறீங்க, குடுகுடுப்புக்கிற மாதிரி நேரம் உள்ளே பூந்துருங்க. உள்ளே பூந்துட்டு உளருங்க. உளர்னிங்கன்னா அவன் மூலையை பழுப்பு விட்டுருங்க. கவர்மெண்ட் அதிகாரி A to Z லஞ்சம் வாங்குறவனுக்கு வந்து வேட்டு வைக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் இதாக வேலை பார்க்கணும். ஆமாம், உங்களை பார்த்தா வந்து பைத்தியக்காரன்னு நினைக்கணும் அந்த ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும். அதனால் வந்து கேசி வந்து சூப்பராக பண்ணுறாரு. பரங்கிப்பேட்டையில் வந்து ரைடு போயிருக்காரு ஒருத்தர். அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு. UTI முருகன் அவர் மாதிரி பண்ணுங்க. இன்னும் கடலூர் கொஞ்சம் சொச்சம் இருக்குது. கடலூர், விருதாசலம், நாகப்பட்டினம், சிதம்பரம் இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக பண்ணுங்கள் ஐயா. நீங்கள் வந்து குடுகுடுப்புக்கார மாதிரி ஒரு 5 பேர் போங்க. தாலுகா ஆஃபீஸு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஃபுல்லாக A to Z தலாரி வியூ எல்லாம் வந்து கணக்கெடுங்க. எடுத்துகிட்டு உளருங்க. கொஞ்சம் நேரம் அவனுக்கு புரியாத மாதிரி பேசி வீடியோவில் எல்லாம் லைவில் போடுங்க. முதலமைச்சர் பார்த்துப்பார். எல்லா கலெக்டருக்கும் லைவில் இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க, பார்த்துங்க. உள்ளே வந்து அப்படியே கெஸ் பண்ணி போயிடுங்க. அடித்தா அடி வாங்கிக்கோங்க. லைவில் திருப்பி அடிக்காதுங்க. கேமராலாம் உடைக்கிட்டோம், பிரச்சனை இல்லை, வேறு வாங்கிக்கலாம். கலெக்டருக்கு பாஸ்வேர்டு போட்டுடுறோம். போட்டு நம்ம போகிறோம். முதலமைச்சருக்கு அனுப்பிடுறோம், பிரதமருக்கு அனுப்பிடுறோம். அப்படியே என்ன யார் என்னன்னு கேட்டால் ஆதார் கார்டு காட்டுங்க ஐயா. ஆதார் கார்டு இருக்குது, இதை வச்சு நான் கேட்கலான்னு வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஐயா. அந்த ராஜா CF வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. ஆமாம், அந்த அதிகாரிலாம் எல்லாம் அலறான், ஓடுறான். அதுவுமே இப்போ UTI முருகன் நல்லா பண்ணுறாருங்க, சிறப்பாக பண்ணுறாரு. இது மாதிரி பண்ணுங்கள். உங்களை வந்து ஏதோ பைத்தியக்காரன் உள்ளே வந்துட்டோன்னா அவன் அங்கங்கே ஃபோன் அடிப்பான். போலீஸுக்காரன், இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் அடித்தானா அவன் எவன் தொடர்பில் இருக்காங்கிறது வந்து உலகம் தெரிஞ்சுக்கும். மினிஸ்டர், மக்கள் ஏமாற்றம் அவன் வந்து அடிப்பான், ஃபோனு பதறுவான். அதுக்கு எடுப்படி 4 நாய்ங்க இருக்கும். அந்த நாய்ங்கெல்லாம் குலைக்கும், கடிக்க வரும். கொஞ்சம் உஷாராக இருங்க. கேமரா பக்கத்தில் நில்லுங்க. அரசு கேமரா இருக்கும், அந்த சைட்லேயே நின்று நீங்கள் பேசணும். நீங்கள் எடுத்தாலும் எது பண்ணாலும் அங்கே இது பண்ணணும். உங்கள் லைவ் வந்து போயிட்டுருக்கணும் ஐயா. குடுகுடுப்புக்கார மாதிரி எல்லாமே வந்து 10 ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, யூனியன் ஆஃபீஸு எல்லாம் வந்து குடுகுடுப்புக்காரன். தமிழே பேசக்கூடாது. பூரா வந்து அவனை போட்டு மூளையெல்லாம் குழப்பி உள்ளதை எடுத்துடணும். அவன் எந்தெந்த போலீஸுக்காரன் கூட, எங்கே கலெக்டர் யாராக கூட லிங்க் இருக்கோ அதெல்லாம் வெளியில் லைவில் கொண்டு வாங்க. சிறப்பாக இருக்கும். கர்நாடகா போக போகிறோம். யாராவது கர்நாடகாவில் அங்கே வந்து கைடு இருக்கானா என்னன்னு பாருங்கள். பயந்துட்டு ஓடுற போகிறானோ. சிறப்பாக மக்களுக்கு பணியாற்றுங்க. சம்பளம்லாம் வந்து கிடையாது, ஏதோ உண்டி வசதியில் வர்றதை வச்சு பார்த்துக்கலாம். ரூமு, வீடுலாம் மாற்றணும், கெஸ்ட் ஹவுஸ்லாம் போட வேண்டியது இருக்குது. இந்த ராம் சிசி மயிலாடுதுறை அந்த நகை கடன் தள்ளுபடியில் வந்து ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுட்டானோ. ஒரு சாப்பிட்றதுக்கு 1000 ரூபா வாங்கியிருக்கானோ. அது யாராருக்கு போச்சுங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. இந்த சிதம்பரம் சீக்கிரட்டை வந்து CBI ஸ்பெஷல் யூனிட்டில் வந்து சொல்கிறேன் ஐயா. UTI முருகன் பேசுகிறேன். CBI ஸ்பெஷல் யூனிட்டில் வர வீடியோ பூரா வந்து அவனோட சர்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் மாட்டிருக்காரு. ஒரு இதுக்கு ரைடுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர்லாம் தொடர்பில் இருக்காங்க. அவங்கள பிடிங்க. தம்புராஜ் திரும்பியும் வட்டத்தில் வராரு. பரங்கிப்பேட்டை யூனியனில் தம்புராஜும் இன்ஸ்பெக்டர் வந்து அம்பேத்கரும் லாக்கு. இவங்களை வந்து ஃபுல்லாக CBI ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் உள்ளே போகும்போது அதுன்னு கேட்பாங்க. ஆதார் கார்டை காட்டுங்க, உளருங்க. லூஸ் மாரியே கொஞ்சம் நல்லா இது பண்ணுங்கள். பாஸ்வேர்டு போட்டுட்டு போகிறோம். மக்களே எல்லோரும் பார்த்துங்க. முதலமைச்சர் என்ன பார்த்துங்க. எவன் திருடா நல்லவனை. கலெக்டர், நீதிபதி எல்லாம் பாருங்கள். உச்ச நீதிமன்ற நீதிபதியிலேருந்து நான் திட்டேன்னு நினைக்க வேணாம். நீங்கள் எல்லோரும் அவசியம் பாருங்கள் ஐயா.
ஃபுல்லாக எல்லாம் நாங்கள் குடுகுடுப்பு மாதிரி பம்பு அடிக்கிறவன் பைத்தியக்காரன் பாம்பு பிடிக்கிற மாதிரிலாம் போவோம். விலங்கு மீனை கூட உள்ளே கொட்டிட்டு காசை அடிச்சுட்டு வந்துடுவோம். எங்கள் மேலே குறை சொல்லக்கூடாது. 42 பேர் வந்து அடுத்த ஆப்ரேஷன் வந்து அலாட்டு. தமிழ்நாடு வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து லஞ்சம் வாங்கினால இன்னும் ஒரு 5 நாளைக்கு தூங்க முடியாது ஐயா, எங்கள் மேலே கோச்சிக்காதீங்க. பூரா விலங்கு மீன் பாம்பு பிடிச்சி கொண்டு ஆஃபீஸில் போட்டுட்டு பணத்தை எடுத்துகிட்டு வரதான் எங்கள் வேலை. எல்லாருமே நடந்து போங்க, காரோ அதை இதை யூஸ் பண்ணாதீங்க. அந்த எடுப்பிடி நாயெல்லாம் கொஞ்சம் கடிக்க வரும், கொஞ்சம் உஷாராக இருங்க. அனைத்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, தாலுகா ஆஃபீஸு A to Z தமிழ்நாடு முழுவதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனியன் ஆஃபீஸில் பக்காவாக அடிச்சிருக்கான். 20,000 கோடி அடிச்சிருக்கான் பாருங்கள். பரங்கிப்பட்ட யூனியனில் 20 வருஷத்தில் 20,000 கோடி எங்கே அடிச்சிருக்கான். மணல் அது இது லொட்டு லொசுக்கு பூரா சாப்பிட்டுட்டான். அந்த எம்எல்ஏலாம் பார்த்தீங்கன்னா இந்த அனல் மின் நிலையம் இருக்குது பாருங்கள், கரிக்குப்பம், அந்த இடத்துலையே பல ஆயிரம் கோடி போயிடுச்சு. அது என்ன பண்ணுறது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சாமியாருக்கெல்லாம் எல்லாம் சொல்கிறோன்னா கொஞ்சம் இடம் கொடுத்தா நல்லாயிருக்கும் மக்களுக்கு. நாங்கள் மட்டும் போவோம், அடுத்தது என்ன போகணும். 5 நாள் அதிரடி, எந்த ஒரு அதிகாரியும் நைட்டில் தூங்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து சிறப்பாக பண்ணணும். குடுகுடுப்புக்கார மாரி நேரம் வந்து அவன் பிடிச்சி தள்ளுவான் ஒரு ஆள், அப்படியே நெட்டி தள்ளிட்டு கதவு அடிச்சுட்டு உள்ளே போயிடுங்க. பணம் எவ்வளோ இருந்தாலும் எடுத்துருங்கப்பா. நீங்கள் வந்து பணத்தை விடாதீங்க. கல்லாப்பட்டை திறந்து கல்லாப்பட்டெல்லாம் தூக்கி கடாசுருங்க. அந்த இடத்துல போட்டு எல்லாத்தையும் உடச்சி கிடிச்சு ரகலை பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசு வந்து பவர் கொடுத்துருச்சு. அதிகாரியை வந்து லேடிஸாக இருந்தால் அவங்க மேலே கையை வைக்காதீங்க. கல்லாப்பட்டெல்லாம் போட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டு அதில் பணம் இருந்தால் செதற விட்டு வீடியோ எடுத்துருங்க ஐயா. அவசியம் வந்து அது பாருங்கள். படார்னு டேபிள் எழுதுங்க. டேபிள் எடுத்துகிட்டு கல்லாப்பட்டில் காசு இருந்ததுன்னா அதை எடுத்து இது பண்ணிட்டுங்க. எங்கெங்கே எப்படி போகணுன்னா அதை பார்த்துங்க. எல்லாமே குடுகுடுப்புக்கார மாதிரி போய் யூனியன் ஆஃபீஸு பூரா குடுகுடுப்பு அடிங்க. ஆர்டிஓ ஆஃபீஸு, தாலுக்கா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, அந்த விஓலேருந்து தலாரிலேருந்து பக்காவாக லஞ்சம் பயங்கரமாக போயிடுச்சு. இதெல்லாம் வேட்டறுப்பு அடியோட அறுத்து எடுக்கணும்னா அவன் எவ்வளோ சொத்து வச்சுருக்கான் என்னங்கிறத அந்த ஊர் மக்கள்கிட்ட போயிட்டு வெத்தலை வாங்கிட்டு போங்க. சுண்ணாம்பு கேட்குற மாரி ஒரு 10 வீடு 10 தெரு வெறும் வெத்தலை வாங்கிக்கிங்க. சுண்ணாம்பு கொடுங்கன்னு அப்படியே கேட்டுக்கிட்டு போயிட்டு கொஞ்சம் எல்லாம் இது பண்ணி லைவில் போட்டு விடுங்க ஐயா. நன்றி, வணக்கம். அண்ணா ஸ்டாலின் அண்ணன், நீங்கள் உங்கள் ஒயின் ஷாப்பு, பிராந்தி கடை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்கண்ணே. உங்கள் பேரப்புள்ள என்ன படிக்க வைக்கிறனோ ஒரு 1000 பேரை அதே படிப்புக்கு நீங்கள் படிக்க வைங்கன்னா உங்களுக்கு பெரிய புண்ணியமாக இருக்கும். உங்கள் அப்பாலாம் எப்படி நீங்கள் வந்தாங்கங்கிறது தெரியும். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தீங்கிறது உங்களுக்கு தெரியும். எதுவுமே நிரந்தரம் இல்லைண்ணா. நேற்றுக்கு நான் கீழே இருந்தேன், இன்றைக்கி நீங்கள் மேலே இருக்கீங்க, நான் மேலே வந்துடுவேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் கீழே போயிடுவீங்க. எதுவுமே மனுஷனுக்கு நிரந்தரம் கிடையாது. உங்கள் ஆளுங்களை பூரா நீங்கள் வந்து நீங்கள் ஒரு உளவாளி சிஐடி, உங்களுக்கு யார் நம்பிக்கையான அளவு வைங்க. இல்லை வெப்சைட்டு கேமரா, அப்படியே பறக்கும் கேமரா, வெப்சைட்டு கேமராவை அங்கங்கே ட்ரோன் கேமரா பறக்க விடுங்க. அப்படியே வந்தாலே பயந்துடணும் அதிகாரிங்க. எத்தனை பேர் உள்ளே வரோம், எத்தனை பேர் வெளில போகிறான், யார் புரோக்கரு, யார் வேலை செய்கிறவன், யார் மூலிமா போகுது, எல்லா அதிகாரியோட டிரைவரை செல்லை இது பண்ணுங்கள். நாங்கள் குரங்கை வச்சு எல்லோரையும் செல்லு எடுக்க போகிறோம். அடுத்தது 50 குரங்குக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். நாங்கள் ஒரு இடத்துல இருந்து குரங்கு அவுத்து விட்டோம்னா யூனியன் ஆஃபீஸு, தாலுகா ஆஃபீஸு பூரா போய்ட்டு அதிகாரி செல்லை பூரா அடிச்சுட்டு வந்துடும். அடுத்த ஆப்ரேஷன் வந்து செல் அடிக்கிற வேலை தான் எங்களுக்கு. அலர்ட்டாக இருங்க. குரங்க ஓடுறான், ஒரு 50 குரங்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கோம். அது ஒவ்வொன்று சொன்னா போய் இந்த இடத்துல உட்காந்துருப்பான், இந்த ஆள் இப்படி சொன்னோம்னா அவன் செல் எடுத்துப்பான், எகுத்தானா அவனை கடிச்சிட்டு வந்துடும். அடுத்தது குரங்கு ஆப்ரேஷன். சிசி அலர்ட்டாக இருங்க. குடுகுடுப்புக்கார மாதிரி போய் அவனுக்கு எழவு செய்து சொல்லிவிடுங்க. அடுத்தது நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த வேட்டை நாயெல்லாம் ஒடியாரம், அதெல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. லைவில் காமிக்குங்க, முதலமைச்சர் பார்த்துப்பார். நன்றி, வணக்கம்பா. முக்கிய செய்தினா கொஞ்சம் கல் கடையெல்லாம் திறந்தீங்கன்னா, சாராய கடை உங்கள் ஃபேக்ட்ரிலாம் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு கல் கடையை திறந்தா ஒரு 50 லட்சம் பேர் வந்து 50 லட்சம் பேர் வாழ்வாதாரம் பெருகுன. நிறைய பேருக்கு வந்து உங்கள் சாராயத்தை குடிச்சு கிட்னி அழிவு தானே செத்து போயிட்டானோ. போனதெல்லாம் போனால் போகுது. இதுக்கு மேலே கல் கடை திறங்க. இந்த நீர்ப்பானாகம், அந்த நீராப்பானாகம், கல், பதநீர் இதெல்லாம் மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவனை சுழற்சி முறையில் எடுத்து மறுவாழ்வு கொடுக்க முடியும். உங்கள் சுயநலத்துக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்ச அப்போ உங்களுக்கு அது வேட்டாயிடுன்னு
தயவு செய்து உங்கள் ஒயின் ஷாப்பு இதில் எல்லாத்தையும் அந்த ஃபேக்ட்ரி கிட்ட எல்லாத்தையும் தூக்கி எட்டை போட்டு அடித்து நொறுக்குங்க, நான் வச்சு குண்டை பற்ற வச்சுருங்க. ஒன்றுமே வேணாம், நீங்கள் சம்பாரிச்செல்லாம் போதும். நீங்கள் எப்படி நடந்து வந்த பாதையை நினச்சி பாருங்கள், உங்கள் அப்பா எப்படி வந்தார் நினச்சி பாருங்கள். ஸ்டாலின் அண்ணன், முதலமைச்சர் அண்ணன், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நான் எங்கள் சர்வேயில் வந்து உங்களை வந்து 10 வருஷம் 15 வருஷம் உங்களை போட்டு புதைச்சிட்டாங்க. நீங்கள் மீண்டு வரணுன்னா நீங்கள் மக்களுக்கு நீங்கள் செய்கிற நன்மையில் தான் இருக்குது, எங்கள் மேலே தப்பு கிடையாது. இப்போ அடுத்தது வந்து குரங்கு ஆப்ரேஷன்